தலைப்பு என்னது பாருங்க, எல்லா உயிரும் தொழும். ஆமா, கொல்லான் பிராலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் குரல் சொல்றாங்க இல்லையா? எந்த உயிரையும் கொல்லாதிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் புலாலை மருத்துவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவராசி யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஜீவராசியை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கைகூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுல அந்த நிர்வாகத்திறனுக்கு ஒரு சான்று என்னது? சோழர் கால குடவோலை முறை குறித்து கூறும் ஒரு கல்வெட்டு எங்க இருக்கு? உத்திரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா? இதான் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த குடவோலை முறை என்றால் என்னன்னு கேட்டா தெரியும். ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு அதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சில பெயர்கள் எழுதி ஒரு குளத்தை போட்டு அதை குலுக்கி விட்டு யாராச்சும் ஒரு குழந்தையை எடுக்க சொல்வார்கள். ஏன் அப்படி யார் பேர் அந்த குழந்தை இருக்கிறதோ அவர் தான் அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? அதான் அந்த காலத்தைய தேர்தல் முறை. இந்த காலத்திய தேர்தல் முறை வாக்குச்சீட்டு. சரியா? இவருக்கு இந்த சின்னத்தை நிற்கிறாரு, நான் போட்டு அதை எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் சொல்றாங்க, தேர்தல முடிவை அறிவிக்கிறாங்க. சரி, குடவோலை முறைனா என்னன்னு தெரியுது. இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வெங்கடாச்சலம் பேபி சரோஜா. சரி, அடுத்தது ரச்சனை ஆத்மஜம் யார் ஆசிரியர்? HA கிருட்டினார். ஆமா, HA என்பதன் விரிவாக்கம் கூட உனக்கு தெரியும், ஹென்றி ஆல்பர்ட். சரி, புறநானூறு நமக்கு வந்து இருக்கக்கூடிய புறநானூறு பாடலை எழுதியவர் அவருடைய இன்னொரு பாடல் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு? வரிபாடல் இடம் பெற்றிருக்குது. எழுதுறீங்களா? நீ இல்ல, நீங்க நீ போட்டா இல்லையா? அவங்க அப்ப B1 G1 ரைட். அப்ப கோடை மழை என்ற நூலின் ஆசிரியர் சாந்தா தத். தொன்மம் என்னென்ன இருக்குன்றத நம்ம பாக்குறோம். அப்பா விரிவாக்கம் தருக. இந்திய ஆட்சிப்பணி. சரி, பணி நிறைவு. சரி, அடுத்தது நேர மேலாண்மைக்கு சான்று தருக. நேர மேலாண்மையை விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வரிசையா நம்ம என்னென்ன செய்திகள் சொல்றோம்னு பாத்துங்க. இதுல ஞானம் கருதினும் கைவிடுங்கிற குரல் கட்டாயம் இடம்பெற்றுரும். ஏன்னா அவர் சொல்லக்கூடியது நேர மேலாண்மையே அப்புறம் காலம் எழுதல் என்ற அதிகாரத்துல 10 குரல் அதெல்லாம் தேவையில்லை. இவர் நேர மேலாண்மைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி எடுத்தால் செய்யணும். இந்த குரல் இடம்பெற்ற அதிகாரம் எது? காலம் கிடைக்கும். ஆனா அங்க பின்னாடி நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்கிறத நமக்கு பார்த்திருக்கோம். ஒரு அரசன் ஒரு அரசன் போட மாட்டாங்க. சரி, தெரியும். ஒரு நாளை பாத்தீங்களா? ஓர் அரசன் ஒரு நாளை, ஓர் ஊரில் ஒரு ராஜா, ஓர் ஊரில் ஒரு ராஜா தெரியும் நமக்கு. எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தில் விளக்கம் தந்திருக்கிறார். சரியா? மடியின்மை அப்படின்னா அர்த்தம் சோம்பல் இன்மை அர்த்தம். எழுதிட்டீங்களா? சரி, அப்ப ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த மடியின்மை என்ற அதிகாரத்துல யார் சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்ப கேள்வி என்ன பாருங்க, ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்று எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார்கள் கேட்டாதான் மடியின்மை. சரியா? இதுக்கு குரல் வந்து மேல கொடுத்துருக்காங்க. அது குரல் வேற, இது வேற, இது வேற, இது வேற அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும் நிர்வாகத்திறனுக்கு ஓர் சான்று. 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்க இருக்கிறது? திருநெல்வேலியில. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சுவரோவியம் 2 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது. ஒன்று முத்துப்பள்ளத்தை தேவாரம் தந்த ஞான சம்பந்தர், 2வது ஆமா ஆட்சி அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசனும் அதை பணிவுடன் கேட்கும் பணியாளரும் அப்படிங்கிற அந்த செய்தி. அடுத்தது நிர்வாகத்திறனுக்கு சான்றாக இருக்கக்கூடியது சீனத்தில் புழங்கும் உருவகை கதை ஒன்று நேர மேலாண்மையை பற்றி கூறுகிறது. அப்ப சீனத்தில் உருவகமாக சொல்லப்படுகிற கதை எதற்கு உண்மையாக சொல்லப்பட்டது? நம் பாடப்பகுதியில நேர மேலாண்மைக்கு. நேர மேலாண்மைக்கு சீனத்துல நீச்சலில் தீரராக இருந்தவர்கள் எந்த பகுதியை சேர்ந்த மக்கள்? யாங்சவ் அப்படிங்கிற பகுதியில் இருந்த மக்கள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேளாண் மேலாண்மை. வேளாண் மேலாண்மை இருக்கு. அதுக்கப்புறம் மனம் கூட ஒரு மேலாண்மைக்கு உட்பட்டது. மனம்
மனம் கூட மேலாண்மைக்கு உட்பட்டது அப்படிங்கிற 2 செய்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வணிக மேலாண்மை, அதாவது வேளாண் மேலாண்மைனா பயிர்த்தொழில் மேலாண்மை என்று கேட்டாலும் அதுதான் பயிர்த்தொழில் மேலாண்மை அல்லது உழவு மேலாண்மை என்று எது கேட்டாலும் வேளாண் மேலாண்மை தான் நமக்கு தெரிய போறது, எழுத போறோம். அப்புறம் வணிக மேலாண்மை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வணிக மேலாண்மையில எது வந்திருக்கும், காவிரி பூம்பட்டினம் பட்டினம் பாலை இடம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு செய்தி தெரியுது. அடுத்தது இந்த ஸ்ட்ராபோ அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அடுத்தது இந்த ஸ்ட்ராபோ அப்படிங்கிறது தான் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று சந்தித்ததை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது கிமு 20ஆம் நூற்றாண்டு சந்தித்ததை 2ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் புறநானூற்றில் 56வது பாடல யவனரது கப்பல்கள் பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யவனரது கப்பல்கள் இந்த பாண்டி நாட்டு துறைமுகத்துலாம் வந்திருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு, இதை பற்றியெல்லாம் புறநானூற்றினுடைய 56வது பாடல் நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். அப்ப போட்டியாளர்களே நமக்கு கோடு சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படி கேட்பாங்க. கோடு என்னது, உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, 2 பேர் ஓடுறானா 2 பேர்ல அவனை மட்டும் மிஞ்சினா போதும்னு நினைச்சுட்டு அவன் பொறுமையா போவான். ஆனா ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா இப்ப இவனுடைய சக்தி இன்னும் கூடுதலாக மாறும் இல்லையா? ஏன்னா 10 பேரையும் விட நான் வேகமா ஓடணும் அப்படின்னா இன்னும் அவனுக்குள் ஒளிந்து இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது அந்த போட்டியாளர்கள். அதனால போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணினால் உன்னுடைய திறன் குறைவாகத்தான் வெளிப்படுமே தவிர்த்து போட்டியாளர்கள் நிறைந்து இருந்தால்தான் உன்னுடைய திறன் முழுமையாக வெளிப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்ப போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இவரு சொல்றார். யாரு? வே இறையன்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மையில என்னென்ன நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏதென்ஸ் நகரத்துல இருந்ததை பத்தி சொல்றாங்க. அப்புறம் இந்த ஔவையாருடைய பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, நல்வழியில ஔவையார் எழுதிய அந்த பாட்டு. அடுத்தது மேலான மேலாண்மை, மிக சிறப்பான ஒரு மேலாண்மை அப்படின்னு சொல்றோம்னா சொல்றோம். அதுல மிக முக்கியமான செய்திகள் எப்படி நம்ம எடுத்துட்டோம் சொன்னா, இந்த 126 ஒற்றை வரிகளில் உடைய இந்த துளிகள் அப்படிங்கிற நூல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹெராக்லிட்டஸ், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அவருடைய 2 அற்புதமான தொடர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னது? முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது, இன்னொன்னு ஒவ்வொரு நாளும் சூரியன் சுற்றுது என்ற 2 சொல்லிருக்காங்க. அப்ப துளிகள் குறிப்பு வரைகள் கேட்டா என்னன்னு எழுதுவீங்க? 126 ஒற்றை வரிகள் எழுதுவீங்க. அவர் ஹெராக்லிட்டஸ் எழுதுவீங்க, கிரேக்க நாட்டை சார்ந்தவர் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுகளை கொடுத்து 2 செய்திகள் எழுதுவீங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட 5 செய்திகள் இருந்தா திருவண்ணாமலை முழுவதற்கு நமக்கு கிடைத்துவிடும். சரி, இந்த இறையன்பு எழுதிய இந்த இலக்கியத்தின் மேலாண்மை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? இலக்கியத்தின் மேலாண்மைங்கிற நூலிலிருந்தே எடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் இலக்கியத்தின் மேலாண்மை தான். சரிங்களா? உயிர் மீட்சி என்ற கட்டுரையிலிருந்து கொடுக்கப்பட்ட பாடம் நமக்கு எந்த பாடமா இருக்கு? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உயிர் மீட்சி அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இலக்கியத்தின் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து இலக்கியத்தின் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பிலே நமக்கு ஒரு உரைநடை கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஆசிரியர் தான் இறையன்பு. சரிங்களா? அடுத்தது இவர் எங்கெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசின் தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சி பணியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதுக்கப்புறம் தலைமைச் செயலராகவும் இருந்தவர். கூடுதல் செய்தி கொடுக்கலாம் எழுதிக்கலாம். தலைமைச் செயலராக இருந்து ஓய்வு பெற்றவர், ஓய்வு பெற்று வீட்டுல இருக்காரு இப்போ. அதுக்கப்புறம் இயாப்பா தேர்வை தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். முதல்ல வெற்றி பெற்றவர் யாரும் 11ஆம் படிச்சிருக்கோம். முதல்ல வெற்றி பெற்றவர் பாலகிருஷ்ணன். ஆமா, பழைய பெயர்கள் ஒரு ஆய்வு பார்த்தோம் இல்லையா? 1984 முதலாக தமிழை விருப்பு பாடமாக எடுத்து முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற நபர் அப்படிங்கிறத செய்தி நம்ம பார்த்தோம். அதன் வழி வந்த இவரும் தமிழை விருப்பு பாடமாக எடுத்து முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வந்துள்ளார். மேலும் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். வாய்க்கால் மீன்கள், மூளைக்குள் சுற்றுலாவில், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், இதெல்லாம் அவருடைய நூல்கள் நம்ம அறிவிச்சுக்கணும். அப்ப அந்த இறையன்பு இயற்றிய நூல்கள் யாவையும் கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா
பட்டிமன்றங்களில் நடுவர்களாக பங்கேற்று இருக்காரு. வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு விருதாக தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதாக பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் என இவருடைய படைப்புகளம் விரிவானது. அப்ப இவருடைய பன்முகங்கள் யாவைன்னு கேட்கலாமா? அப்ப பன்முகங்கள் யாவைன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, என்னென்ன சொல்லுவீங்க? சிறுகதை ஆசிரியர், புதினம், அப்புறம் தன் முன்னேற்ற நூல் ஆசிரியர், நம்பிக்கை நூல் ஆசிரியர் என்று இவருடைய பன்முகங்கள் நமக்கு வெளிப்படுகின்றன அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா? அடுத்தது ரட்சண்ய யாத்திரிகம். நிறைவான அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என்பன எதன் இயல்புகள்? மனிதத்தின் இயல்புகள். மனிதத்தின் இயல்புகள் யாவை நம்ம அதை எழுதுறோம். அடுத்தது இறைமகனாரின் எளிய நிலை யாது அப்படின்னு கேட்பாங்க. இறைமகனாரின் எளிய நிலை. இறைமகன், ஈசன் மகன். இப்போ இங்க ஈசன் என்பவன் யார்? கேள்வி. ஈசன் மகன் இயேசு பெருமான்றா? ஈசன் என்பவன் யார்? இறைவன் அல்லது கடவுள், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஈசன்னா நம்ம சிவனை குறிக்காது. ஈசன் என்றால் இறைவன் என்பது பொருள். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இவர் பகைவர்கள் கட்டி அவரை தீ சொற்களால் திட்டுகிற பொழுதும் இவர் அமைதி காத்துக் கொண்டிருந்தார். ஒரு எந்த உதவியும் பெறையில்லாத ஒரு ஏழையை போல இவர் அமைதி காத்துக் கொண்டிருந்தார். அது அவருடைய எளிய நிலை எப்படி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பாதகர் குழுமி எவ்வகை பாவகை? அரிசி கடிதடி ஆசிரியர் விருத்தம். ஏன்னா ஒரு வரியிலும் 6 சீர்கள் இருக்கும். இதை வேற எப்படி எழுதலாம்? உங்களுக்கு தெரியும். இவனோட இவரான மாதிரி எழுதலாம். புரியுதுங்களா? இங்க பாதகர் குழுமி சொற்ற அதோட நிறுத்திட்டு பழிப்புரை என்னும் கொல்லி எழுதலாம். கருணை ஏதமில் கருணை பெம்மான் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வரையில இருதயத்து ஊன்ற கீழருந்து எடுத்து எழுதலாம். புரியுதா? ஆனா அந்த வரி தள்ளி எழுதிக்கணும். அப்படி தள்ளி எழுதிக்கணும். ஏன்னா அது அந்த வரியுடைய தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இங்க இடம் இருக்கிறதுனால நமக்கு அந்த 6 சொல்லியும் வரிசையா கொடுத்துட்டாங்க. ஆனா அது பாடல் வடிவமைப்புக்கு இதை விட அந்த மாதிரி எழுதுறதுதான், மடக்கி எழுதுறதுதான் கொஞ்சம் அழகு தருது பாட்டு. நம்ம கமராமாயணத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? அது எப்படி இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இதுவும் அரிசியர் தான், அதுவும் அரிசியர் தான். ரெண்டு எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? அப்ப நீங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி எழுதிருங்க. ஆனா ஒரு இடத்துல பாடல் எழுதி சொல்றாங்க, எங்கேயாச்சும் பாடல் எழுதி சொல்றாங்க, அப்படி மடக்கி எழுதுறதுல கொஞ்சம் அழகு புலப்படுகிறது. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது அந்த ஆளுநர் யாரு? ஆளுநர் அவரை கொலை தண்டனைக்கு உள்ளாக்கிய அந்த ஆளுநர் யாரு? போந்தியூ பிளாத். இங்க இருக்கு பாருங்க. போந்தியூ பிளாத் இருக்கு. நாம போந்தியூ பிளாத் அப்படின்னு நம்ம பின்னாடி பொருளை கொடுத்து வச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்றுதான். முன் உடை கலைந்து, முன்னுடை புரட்சி விதித்தருக. முன்னுடை உடை தனிக்குடி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். சரி. அடுத்தது கைதிலும் கோடினை. நல்ல இந்த பொருளை கொஞ்சம் படிச்சுக்கப்பா. பொருள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? படிச்சு பொருள் பின்னாடி எங்க சொல் படிங்க, நீங்களா பொருள் படிங்க. 2 முறை படிமா. ஆராய்ந்து பாருங்கள். பாதகர் கொடியவர். குழுமி ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதும் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றும் சொல் நுவன்றுதல் கூறவில்லை ஆக்கினை தண்டனை நிர்ணயம் உறுதி ஒண்ணுமோ பூவன் கிணறு உதவி கடல் ஒடுக்க களைந்து திகழ விளங்க சேர்த்தின சிரத்து தலையில் பெய்தன வைத்து அழுத்தின கையில் கொடுத்திருந்த கண்டகர்
கொடியவர்கள் கண்டகர் கொடியவர்கள் வைத்துர வலிமை மிக வைத்துர வலிமை மிக வைத்தன திடீரென வைத்தன திடீரென மரபுள் முறைகள் கடமை உள்ளவர் மரபுள் முறைகள் கடமை உள்ளவர் நேதினி உலகம் நேதினி உலகம் தீங்கு பிளந்து தீங்கு பிளந்து பாரதி கடல் பாரதி கடல் சுவராது வற்றாதது சுவராதது வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தவரை வல்லானை வலிமை வாய்ந்தவரை நிந்தை பழி நிந்தை பழி பொல்லாங்கு கேடுதல் தீமை பொல்லாங்கு கேடுதல் தீமை. அமர்க. பின்னாடி இலக்கணம் குறிப்பிடுமா? வெங்குருதி வெங்குருதி பண்புத்தொகை வெந்து சிறந்து போன்று வினையற்றங்கள் வெந்து சிறந்து போன்று வினையற்றங்கள் முன்னலில் முன்னிலை வன்மை நின்று முன்னலில் முன்னிலை வன்மை நிலைமுற்று போர்மின் ஏவல் பன்மை நிலைமுற்று போர்மின் ஏவல் பன்மை நிலைமுற்று சொற்ற திரும்பிய பெயரற்றங்கள் சொற்ற திரும்பிய பெயரற்றங்கள் பாதகர் வினையாக அழைக்கும் பெயர் பாதகர் வினையாக அழைக்கும் பெயர் ஊன்ற ஊன்ற அழுது தொடர் ஊன்ற அழுது தொடர். அமர்க. பகைத்த இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்சம். ஆமா. கலைந்து பழித்தனர் பழித்தனர் பலர்பால் வினைமுற்று செயல் செஞ்சுட்டான் பழித்தனர் இல்லையா பலர்பால் வினைமுற்று. அடுத்தது இடிந்து வினையச்சம். ஏழையன எவ்வகை புணர்ச்சி? உடம்படுமை புணர்ச்சி. முன்னுடை தனிக்குறை புணர்ச்சி. ஆமா. திருநெல்வேலியில நற்போதகம் என்றும் இந்த ஆன்மீக இதழ் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. சரியா? அதைத்தான் 1894 அவங்க அச்சில் பதிப்பித்தார்கள் அப்படிங்கிற செய்தி தெரியுது. ஜான் பனியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூல் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலின் ஆசிரியர். அதை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல். அப்படி என்றால் ரட்சண யாத்திரிகம் ஒரு தழுவை நூல். நூல் மொத்தம் எத்தனை இருக்கு? 3. என்னென்னது? முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் என்று 3 இருக்கு, தெரியும். அப்ப இது ஒரு வழி நூல் என்று சொன்னால், அதாவது தழுவ என்றாலும் வழி நூல் என்றாலும் 1 என்று அறிக. அடுத்தது பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது? 3766 பாடல்களை. எத்தனை படலங்களை உள்ளடக்கியது? 47 படலங்கள். எத்தனை பருவங்கள்? 5 பருவங்கள். சரியா? 2 வரிக்குள்ள கேட்பாங்க. ரச்சனை யாத்திரிகத்தின் 5 பருவங்கள் யாவை அப்படி கேட்டாங்கன்னா நீங்க வரிசையா சொல்லணும். என்னென்ன பருவம்? ஆதி பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம். உன் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய பருவம் எத்தனையாவது பருவம்? 2வது பருவம். 2வது பருவத்துல இந்த குமார பருவம் 2வது பருவமாக இருக்கக்கூடிய இந்த குமார பருவத்தில் உள்ள பாடல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கின்றன. குமார பருவத்தில் உள்ள பாடுகள் என்னது? எதை பத்தி பாடுறாங்க குமார பருவத்துல? இயேசுவின் இறுதி கால நிகழ்வுகள். இயேசுவின் இறுதி கால நிகழ்வுகள் தான் பாடுகளாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அடுத்தது பெரும்பங்கள் அவருடைய பிற நூல்கள் எச்சிய கிட்டனாரின் பிற நூல்கள் போற்றி திரு அகவல், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல், அப்புறம் ரட்சணிய சமய நிர்ணயம், இதெல்லாம் அவருடைய நூல்கள் எழுதிச்சிருக்கீங்க இல்லையா? அடுத்தது பாருங்க, இவரை கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றுவர். அப்ப எச்சிய கிருஷ்ணால் ஒரு கிறிஸ்தவ கம்பரை விளக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. சரிங்களா? அதுல முழுசா எழுதணும், ரொம்ப ரொம்ப குறைவாக எழுதுற மாதிரி தெரியுது எனக்கு, அதை பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா புறநானூறு கடவுள் வாய்ந்த இளம் பெருவழுதி. சரிங்களா? உண்டாளம்ம என்ற பாடலை இயற்றிய ஆசிரியர் யார் கேட்பாங்க. கடவுள் வாய்ந்த இளம் பெருவழுதி. கடவுள் வாய்ந்த இளம் பெருவழுதி குறிப்பு வரைங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? கடவுள் வாய்ந்த இளம் பெருவழுதி இது 2 ஆண்டுகள் நம்ம படிச்சுட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அதுல சுவடுகளில் இருந்து இருந்த அந்த ஓலைச்சுவடிகளை அந்த புராணத்தை அச்சில் பதிப்பித்தவர் யாரு? பதிப்பித்த ஆண்டு 1894. ஆமா, அந்த ரச்சனை யாத்திரிகமும் 13 ஆண்டுகள் நற்போதகம் என்ற இதழாக வெளிவந்தது. அந்த இதழில் வெளிவந்த கட்டுரையை சுருக்கிதான் தொகுத்துதான் என்ன பண்ணாங்க, ரச்சனை யாத்திரிகம் நமக்கு பதிப்பிச்சாங்க அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் புறநானூற்றை ஜார்ஜ் எல் ஹார்ட் மற்றும் ஜி போப். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த 8 தொகை நூல்கள் ஒன்று, புறம் சார்ந்த 4 பாடல்கள் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் புறநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் புறப்பாட்டு, புறம்பு 400 இதெல்லாம் பேரு எழுதி வச்சிருக்கீங்க. அடுத்தது கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி குறிப்புரைக்குன்னா அவங்க கொடுத்திருக்காங்க. என்னது? பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த இவரை அக்கால மக்கள் இளம் பெருவழுதி என்று அழைத்தனர். இளம் பெருவழுதி, இளமை காலத்திலேயே மிகப்பெரிய கலைகள் எல்லாம் படித்து தேர்ந்தவர் என்பதனால இளம் பெருவழுதி என்றார். கடல் பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்று அழைக்கப்படுகிறார். இவரது பாடல்கள் புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும். பரிபாடல் மட்டும் ஒண்ணு கோடு போட்டுச்சுங்க. பரிபாடல் கோடு போட்டுங்க. ஏன்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி புறநானூறு தெரியும். இன்னொரு நூல்ல எங்க இருக்கு? பரிபாடலில் இருக்கிறது. இன்னொரு நூல்ல பரிபாடலில் இருக்கிறது. சரி, அடுத்தது கோடைமழை. கோடைமழையினுடைய ஆசிரியர் கோடைமழையின் கதை மாந்தர் பாபு குழந்தை, கை குழந்தை, அவ்வளவுதான். அடுத்தது இந்த சாந்தா தத் எந்த ஊரை சேர்ந்தவர்? காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஆமா. அப்ப அமுத சுரபி இதழில் வெளியான கோடைமழை என்னும் இச்சிறுகதை. அப்ப கோடைமழை சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது அப்படி கேட்பாங்க. அமுத சுரபில. சரி. அப்புறம் இலக்கிய சிந்தனைகள் அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. அப்ப கோடைமழை பெற்ற விருது இலக்கிய சிந்தனைகளுக்கான சிறந்த சிறுகதைக்கான விருது. இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது எங்கு வசிக்கிறார்? ஹைதராபாத்தில் வசிக்கிறார். எந்த ஊரை சேர்ந்தவர்? காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். எங்க இருக்கிறார்? ஹைதராபாத்தில் இருக்கிறார். அப்போ அங்க இருக்கிற பொழுது சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். இவருடைய பன்முகங்கள் யாவை கேட்டாங்கன்னா சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இவருடைய பன்முகங்கள் விரிவடைகின்றன என்று நம்ம எழுதுறோம். அடுத்தது ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை என்கின்ற மாத இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். நிறை என்கின்ற மாத இதனுடைய ஆசிரியர். அடுத்தது திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவிலும் இருக்கிறார். ஆசிரியர் குழு அது. திசையெட்டு அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு இதழ். அதுல ஆசிரியர் குழு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மொழிபெயர்ப்புனாவே ஒரு மொழியிலிருந்து ஒரு மொழியில மட்டும் மொழிபெயர்க்க வச்சுக்க மாட்டாங்க. ஹிந்தில இருந்து நல்ல நூல்கள் மொழிபெயர்க்க, நீங்க மராத்தில இருந்து மொழிபெயர்க்க, நீங்க குஜராத்தில இருந்து மொழிபெயர்க்க, நீங்க கன்னடத்துல இருந்து மொழிபெயர்க்க, நீங்க தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்க, நிறைய ஆசிரியர் குழு இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு ஆசிரியராக இவங்க இருக்கிறாங்க. யாரு? சாந்தா தத். இவருடைய கணவர் பெயர் தத்தாத்ரேயா. தத்தாத்ரேயா நல்லா சுருக்கி தத் வச்சுட்டாங்க. சாந்தா, கணவர் பெயரு தத்தாத்ரேயா, தத் மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க. சாந்தா தத், சஞ்சய் தத், அது மாதிரி. சரி, அடுத்தது திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமியில் எடுத்துள்ளது. சாகித்ய அகாதமிங்கிறது என்னன்னு கேட்டா ஆண்டுதோறும் மிகச்சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுத்து அதை விருது கொடுத்து சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் சாகித்ய அகாதமி நிறுவனம். அதனால அவங்க என்ன பண்றாங்க? இவருடைய நூல்களை தான் நூல்களா எடுத்துக்கொண்டு பதிப்பித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும். மனிதநேயம் இவருடைய கதைகளில வெளிப்படுகின்ற அடிப்படை பண்பாகும். முதல்ல ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. என்னென்ன செய்தி சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த யாதும் இல்லாத குழந்தைகளை என்ன சொல்றாங்க? குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அப்ப ஏதிலி குருவிகள் மாதிரி ஏதிலி குழந்தைகள்னா யாரு? தாய் தந்தைகள் யாரும் இல்லாத குழந்தைகள் தான் ஏதிலி குழந்தைகள் நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஏதிலி குருவிகள் நம்ம படிச்சது போதே இந்த ஏதிலி குழந்தைகள் நம்ம ஞாபகம் வந்துடணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஏற்று வளர்க்க மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனா குழந்தைகள் இந்த உலகத்துக்கு புதுசா வந்திருக்கிறாங்க. இந்த உலகம்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அரவணைச்சு அவர்களை வளர்க்க ஆள் இல்லாத போது அந்த குழந்தையுடைய மனநிலை வேதனைக்குரியது. ஆனால் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று இவர் கேட்டுக்கொள்கிறார். ஆனால் பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிர்ப்பவர்கள் தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள், மனிதத்தை மேம்படுத்துபவர்கள் அப்படிங்கிறார். சரியா? அப்ப குழந்தைகள் எவ்வாறு தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, பெற்ற பிள்ளைகள் இல்லாமல் அவதிப்படுகின்ற முதியவர்களும் அந்த குழந்தைகளுக்கு ஈடானவர்கள் அப்படின்னு இவருடைய கதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவருடைய கதையில வெளிப்படும் பண்பு என்ன அப்படின்னு கேட்டா மனித நேயம் இவருடைய கதைகள்ல வெளிப்படுகின்ற பண்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தொன்மம். இந்த தொன்மம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கதை, புராணம் என்றெல்லாம் இதுக்கு பேர் சொல்றாங்க. பழங்கதை,
அல்லது புராணம் என்றெல்லாம் நம்ம இதுக்கு பேர் சொல்றாங்க. சரியா? நாம் சொல்ல வந்த கருத்தை பழைய கதைகள் வழியாக, பழைய புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் வழியாக விளக்குகிற முறைக்கு பேரு தொன்மம், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? நாம் சொல்ல வந்த கருத்து பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு நிறைய சொல்றதுக்கு பதிலாக அது சின்ன மாதிரிடா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது பரவலாக எல்லாரும் தெரியப்படுகின்ற புரிந்து கொண்ட ஒரு கதாபாத்திரம். அதனால அதான் நம்ம என்ன சொல்றோம், தொன்மம் என்று நம்ம சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பேச்சு வழக்கிலே தொன்மம் வெளிப்படுகின்ற 2 தொடர்கள் அப்படின்னு புத்தக வினாக இருக்குது. அதெல்லாம் நம்ம புத்தக வினாங்கிறதுனால நம்ம திரும்ப போக தேவையில்ல. தொன்மத்திற்கான விளக்கம் வெப்ஸ்டர்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷனல் அகராதி எதை புலப்படுத்துகிறது அப்படின்னு தொன்மம் பற்றிய விளக்கத்தை இந்த அகராதி புலப்படுத்துகிற முறையை விளக்குக கேட்டாங்கன்னா இதை பத்தி நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொல்காப்பியருடைய கூற்று யாது, தொன்மம் பற்றி தொல்காப்பியருடைய கூற்று யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப தொன்மைதானே சொல்லுங்காலை உரையோடு உணர்ந்த பழமை மேற்று அப்படின்னு நமக்கு அந்த தொல்காப்பிய நூற்பா நமக்கு சொல்லி செல்கிறது. அப்படின்னா பழமையோடு சேர்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து, இக்காலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து, அதுதான் என்ன சொல்றாங்க, தொன்மம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு உரை, ஒரு இளம்பொருணர் உரை, பேராசிரியர் உரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உன்மடம் ஒரு பார்கடல் என்ற கவிதை யாருடையதுன்னு கேட்பாங்க. இந்த கவிதையில தொன்மம் புலப்படுதுன்னு தெரியுது. யாருடைய கவிதை? மேல பாருங்க, அப்துல் ரஹ்மான். சரியா? அங்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க. அடுத்தது வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு என்ற பாடலில் வெளிப்படும் தொன்மம் யாது? தலைவன் தலைவிக்குள்ள உறவு முறையை ஊரா அலர்சுத்தி கொண்டிருக்கிற வேலையில இந்த ராமன் தன்னுடைய குழார்களோடு, தன்னுடைய தோழர்களோடு போர் குறித்த செய்திகளை விவாதித்துக் கொண்டிருக்கிற வேலையில அந்த ஆலமரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பறவைகள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிற வேலையில இவன் இப்படி கை காட்டினதும் அந்த குருவிகள் அமைதியாகின, அந்த பறவைகள் ஆகின. அது மாதிரி அந்த தலைவன் தன்னுடைய தோழிக்கு தாலி கட்டுகிற பொழுது ஊரால் தூக்கி கொண்டிருந்த அலர் அமைதியானது அப்படிங்கிறது இதுல இருந்து பெறப்படுகின்ற செய்தி. புரியுதுங்களா? அப்போ ராமனுடைய செய்திகள் இங்க அகநானூற்றிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அடுத்தது கிரேக்க தொன்மை ஒப்புமைகள், இத பொறுத்துகளை நமக்கு கேட்கலாம். புரியுதுங்களா? அத ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மொழிகை ஆல்பம் சான்றோர் சித்திரத்துல நீங்க கொஞ்சம் பாத்துங்க. ஆரம்பிச்சிடலாமா? இந்த சான்றோர் சித்திரம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ரைட், வாசிங்க பார்க்கலாம்.